அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஃபுட் டைஜஷன் அதை பத்தி நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிவிஹெச் ஊட்டச்சத்து மற்றும் உணவு பார்க்க போறோம். இதுல உணவு பத்தி மட்டும் இல்லாம உணவுகளோட சேர்ந்து உணவு ரீதியா நமக்கு வர பிரச்சனைகள், சிக்கல்கள், அதை எப்படி ஹீல் பண்ணிக்க போறோங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது முதல் ஸ்லைட், என்சைம் மற்றும் செரிமான சுரப்புகள். இது வந்துட்டு என்சைம்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் லிக்விட் மாதிரி வந்துட்டு ஒரு சுரப்பிகளை வந்துட்டு எல்லாமே நம்ம கிளான்ஸும் நம்ம செரிமான உறுப்புகளும் வந்துட்டு செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும், வெளியே விடும். எதுக்குன்னா நம்மளோட நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து செரிமானம் செய்யறதுக்காக. அதுல பேசிக்கா இப்போ இருக்க ரைட் சைட்ல இந்த இங்க பாயிண்டர் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். இந்த பாயிண்டர்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக்கான டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது நம்ம செரிமான உறுப்புகள். அதுல முதல் படியா இருக்கிற என்சைம் வந்துட்டு உமிழ்நீர் வந்து நம்ம வாயில செக்ரீட் ஆகிற சலைவால பாத்தீங்கன்னா அமைலேஸ், லைசோசைம், லீபேஸ் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் உள்ள இருக்கும். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அது எல்லாமே நம்ம சாப்பாடை வந்துட்டு நல்லா மென்னு சாப்பிடும்போது அது ஊறி அதுல உள்ள இருக்க இதை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணும். ஒரு ஃபுட் பார்ட்டிகள் நீங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்களை சின்ன சின்னதா வந்துட்டு உடைச்சு அதோட மிக்ஸ் பண்ணி உள்ள வந்துட்டு தள்ளி விடும். அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட எசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எசோஃபேகஸ்ங்கிறது நம்ம உணவு குழாய் வழியா தான் வந்துட்டு நம்ம சாப்பாடு வந்துட்டு வயிற்றுக்குள்ள போகும். சோ பாத்தீங்கன்னா இதுல உணவு குழாய், அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க இருக்கிற நம்ம நிறைய செரிமான உறுப்புகளோட மெயின் இது பாத்தீங்கன்னா அது வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையவை. சுருங்கி விரியக்கூடியதுன்னா எப்படி கான்ட்ராக்ட் ஆகும், பெருசும். அது ஏன் அப்படி செய்யும்னா, ஒரு உணவுப் பொருள் இப்போ இருக்கு, இப்போ இந்த உணவுப் பொருள் இது ஒரு உணவுப் பொருளா இருக்குன்னா இதை வந்து சுருங்கி விரியும் போது கீழே கீழே அது அப்படியே தள்ளிட்டே வரும். அது வழியா தான் வந்துட்டு உணவுப் பொருள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா வயிற்றுக்கு போகும். வயிற்றுல இருந்து அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு தானா போக ஆரம்பிக்கும். இரண்டாவது வந்துட்டு இரைப்பைச்சாறுங்கிறது நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதாவது நம்ம இந்த பாயிண்டர்ல இங்க தெரியுது இல்லைங்களா, ஸ்டமக்ல வந்துட்டு செக்ரீட் ஆகக்கூடிய ஜூஸ் பேங்க்ரியா. அதாவது நம்ம ஸ்டமக் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா ஹெச்சிஎல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுங்கிறது ஆசிடே தான். அது எதுக்காக அது வந்து சுரக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதுக்கப்புறம் மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா பேத்தோஜன் சொல்றது நுண்ணுயிரிகள், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கைன்னு நம்ம ஏகப்பட்ட இதையும் வந்துட்டு இயற்கையில இருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம். இயற்கையாவே உணவுப் பொருட்களுக்குள்ள வந்து வைரஸ், பாக்டீரியா எல்லாமே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பல பாக்டீரியாக்கள்லாம் வந்துட்டு மேற்கொண்டு உள்ள போய் நம்ம செரிமான உறுப்புகளை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டமக்குள்ள சுரந்திருக்கும். அது சுரக்கிறதுனாலதான் வந்து நமக்கு பசி எடுக்குது, வயிறு வந்து பசி கேட்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபீலிங் வந்துட்டு அது தெரியறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னால. ஆனாலும் வந்துட்டு சிவா சார் சொல்றது ஒரு பாக்டீரியா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங், அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் தாண்டி அது வந்து நிற்கும். அது பேரு ஹெச் பைலரி. அந்த பாக்டீரியாவை பத்தி மேற்கொண்டு வர ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். அது ஏன்னா அதோட அவுட்டர் வால் வந்துட்டு ரொம்ப திக்கா இருக்கும். அது வந்துட்டு இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வந்துட்டு உள்ள வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணி அதுல இருந்து பிழைச்சு வந்துடும். அந்த ஆசிடால அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியாது. இது மாதிரி இன்னும் ஒரு சில டைஃபாய்டு பாக்டீரியாஸும் இருக்கு. அதுவும் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல வந்துட்டு ஒரு சில இது வந்துட்டு அழிஞ்சிரும். அது அழிஞ்சிருச்சுன்னா நல்லது. அதை மேற்கொண்டு இருக்கிறதுல தான் வந்துட்டு நமக்கு வர பிரச்சனைகள் இருக்கு. இன்னொன்னு பெப்சின் இருக்கிறதெல்லாம் வந்து புரத சத்து எல்லாத்தையும் வந்துட்டு புரத சத்து, அப்புறம் வந்து கொழுப்பு சத்து எல்லாத்தையும் வந்துட்டு செரிமானம் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய அது இன்னொரு என்சைம். மூணாவது வந்து பித்தம்ங்கிறது பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. பைல் ஜூஸ் வந்து செக்ரீட் பண்றது வந்துட்டு நம்ம லிவர். இங்க பிரவுன் கலர்ல தெரியுது இல்லைங்களா, அந்த உடம்போட வந்துட்டு லெஃப்ட் சைடு. இதுல ஏன்னா நம்மளோட ரைட் சைட்ல இருக்கும் லிவர் வந்துட்டு, ஆனா இங்க இருக்க இந்த இமேஜ்ல மிரர் இமேஜ்னால லெஃப்ட் சைடு போட்டிருக்கிறாங்க. இதுல இந்த லிவர் என்னன்னு பாத்தீங்கன்னா பித்தம் செக்ரீட் பண்ணும். பித்தம்ங்கிறது அந்த பைல் ஜூஸ். லிவர் பாட்டுக்கு அதோட வேலைகள் வந்துட்டு ஏகப்பட்ட வேலைகள்ல ஒரு வேலை வந்துட்டு பித்தத்தை வந்து சுரக்கிறது. அது சுரக்கும் போது லிவர் சுரக்கிற இதை பித்தப்பைன்னு சொல்லுவாங்க, கால் பிளாடர்னு சொல்லுவோம். இந்த சின்னதா இங்க ஒரு டாட்ல தெரியுது, நான் வந்துட்டு பெரிய டயக்ராம் இருக்கு அதுலயும் காட்டுறேன். கால் பிளாடர் வந்துட்டு அந்த பித்தத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு கொழுப்பு சத்து இருக்கிற இதை சாப்பிட்றீங்களோ அதெல்லாத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விட்டுக்கிட்டே இருக்கும் பித்தத்தை.
அடுத்தது வந்துட்டு கணையசாறு, வேற ஒண்ணும் இல்ல, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். கணையம்ங்கிறது நம்ம பேங்க்ரியாஸ், அது செக்ரீட் பண்றது வந்துட்டு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்ல இருக்கக்கூடிய 3 என்சைம்ஸ் வந்துட்டு லீபேஸ், புரோட்டீஸ், அமிலேஸ். லீபேஸ்ங்கிறது வந்துட்டு பெரும்பாலும் கொழுப்பு சத்துக்கு செரிமானம் செய்ய வேண்டியது. புரோட்டீஸ்ங்கிறது புரோட்டீன், அதாவது புரத சத்து, அதை வந்துட்டு செரிமானம் செய்யும். அப்புறம் அமைலேஸ், அமைலேஸ்ங்கிறது வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து, சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் கணக்கான கார்போஹைட்ரேட்ஸை வந்துட்டு செரிமானம் செய்யறதுக்கு வந்துட்டு கணையசார்ல இருக்க அமைலேஸும் வந்துட்டு இருக்கும். முன்னாடி பார்த்த அமைலேஸ் வந்து உமிழ்நீர், உமிழ்நீர்ல இருக்க அமைலேஸும் இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரே வேலையை செய்யக்கூடிய என்சைம்ஸ். இது அமைலேஸ் வந்துட்டு எப்படி வந்து கார்போஹைட்ரேட் சத்தை வந்துட்டு செரிமானம் செய்யறதுங்கிறது நம்ம நாக்குலயே தெரியும். எத்தனை பேர் வந்துட்டு சாப்பிடும்போது வந்துட்டு ரொம்ப நேரமா வந்துட்டு என்னத்தையோ அந்த மாவோ தோசையோ இட்லியோ அரிசியோ போட்டு மென்னு சப்பாத்தி அதை மென்னுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை நாக்குல வந்துட்டு இனிப்பாக ஆரம்பிச்சிடும். நீங்க நல்லா எச்சில போட்டு மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா இனிப்பாக ஆரம்பிச்சிடும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அமைலேஸ் வந்துட்டு அந்த இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு லிங்கா பிரேக் பண்ணி அதைய வந்துட்டு சர்க்கரையா மாத்திரும். சுகர், அதாவது கிளைகோஜன் சொல்லுவாங்க. அந்த சுகர்னு இருக்க அந்த கிளைகோஜன் தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கறது. அதாவது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓடி ஆடி வேலை செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி பண்றதுக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அந்த கிளைகோஜனை வந்துட்டு பிரேக் பண்ணக்கூடியது அமைலேஸ். நாலாவது பாத்தீங்கன்னா அடுத்தது கடைசி இது வந்துட்டு மியூக்கஸ். மியூக்கஸ்ங்கிறது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சளி மாதிரியான பொருள். சளினா நீங்க மூக்குல வர சளி மட்டும் கிடையாதுங்க. மியூக்கஸ்ங்கிறது ஒரு வலுவழுப்பான ஒரு ஃப்ளூயிட். அது வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம உடம்புல வந்து செக்ரீட் பண்ணும். பெரும்பாலும் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாயில வந்துட்டு செக்ரீட் பண்ணும். உணவு குழாயில ஏன் செக்ரீட் பண்ணோம்னா அப்பதான் ஸ்மூத்தா வந்துட்டு உணவுப் பொருள் வந்துட்டு மெதுவா கீழே இறங்கும். அது பாத்தீங்கன்னா அது எங்கேயும் அந்த உணவு குழாயோட உள்ள இருக்கக்கூடிய செவுறுகள் எங்கேயும் மாட்டிக்காம வரதுக்காக மியூக்கஸ் செக்ரீட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டமக்லயும் வந்து ஒரு மியூக்கஸ் லைனிங் இருக்கும். ஏன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு ஸ்டமக்கோட செவுரை வந்துட்டு அரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா டியோடினம், ஜெஜ்னம், ஈலியம்னு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும். இந்த 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 கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுங்க, இந்த ஒரு பின்னலா இருக்கு பாத்தீங்களா, வளைவா இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயும் மியூக்கஸ் இருக்கும். அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் மியூக்கஸ் இருக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைனுங்கிறது வந்து பெருக்குடல். பெருக்குடல்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் லைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து உங்களோட மலம் அனைத்தையும், கழிவுகள் அனைத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டு அது ரெக்டம் மேனஸ் வரைக்கும் அது எடுத்துட்டு வரும். ரெக்டம் மேனஸ்ங்கிறது நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இது கழிவுகளை வந்து வெளியே ஏற்றக்கூடிய உறுப்புகள் அது. அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனுங்கிறது நம்ம சிறுகுடல். ஸோ இது பேசிக்கான ஆர்கன்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தது கேட்கலாம். அடுத்தது வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்டுகள். கார்போஹைட்ரேட்டுங்கிறது நம்ம மாவுச்சத்து. பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய அதாவது ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்ற 2 வகையா பிரிப்பாங்க. அதாவது என்னன்னா வந்து சிறிய அளவுல தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள், இன்னொன்று பெரிய அளவுல தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள். அதெல்லாமே பெரிய அளவுல தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள் மெயினா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். அதுதான் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து. இந்த 3 தான் வந்து நமக்கு பெரிய அளவுல, அதாவது கிராம் கணக்குல நமக்கு வந்துட்டு ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவைப்படும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து சிறிதளவுல இருக்கிறது வந்து வைட்டமின்ஸும் மினரல்ஸும். விட்டமின்ஸ் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா மில்லிகிராம்ல தான் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. அது அவ்வளவுதான் நமக்கு தேவைப்படும். ஆனா அது ரொம்ப முக்கியம் அந்த மில்லிகிராம் கணக்குல வந்துட்டு. ஏன்னா அது இயற்கையிலேயே அதனுடைய அவைலபிலிட்டி கம்மியா தான் இருக்கும். இப்போ கார்பு, புரோட்டீனு, ஃபேட்லாம் இவ்வளவு கிடைக்குதுன்னா இயற்கையில, விட்டமின்ஸும் மினரல்ஸ் இவ்வளவுதான் கிடைக்கும். அதனாலதான் வந்துட்டு நம்ம உடம்பும் இதுவும் இயற்கை எப்படி அமைச்சிருக்குன்னா நிறைய கிடைக்கிறத வச்சு நிறைய நம்மளால வந்துட்டு உற்பத்தி நம்மளால சாப்பிட்டுக்கவும், சின்னதா கிடைக்கிறது சின்ன அளவுல தேவை இருந்தா போதும், நம்மளால பிழைச்சிக்க முடியும், நம்மளோட வாழ்வை வந்துட்டு நடத்த முடியுங்கிற மாதிரி வந்து இயற்கை வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. அதுல முதல் படியா முழுமுதற் இது தேவைப்படுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து மாவுச்சத்து. அது வந்துட்டு 2 வகைப்படும். முதல்ல சர்க்கரை, ஸ்டார்ச். நான் இந்த பிபிடியை வந்து நான் பிடிஎஃப் ஆகவும் நான் வந்து போட்டு நான் வந்துட்டு குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். யாருக்கு வேணாலும் நீங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வச்சுட்டு அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேட்டீங்கன்னா நாங்க வந்துட்டு சொல்றோம். இது வந்துட்டு இது இருக்கிறது உடனே நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பிடிஎஃப் நான் வந்துட்டு அனுப்பிச்சு விடுறேன். இப்ப போட்டிருக்கேன் இந்த பிபிடி உங்களுக்கு. சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச். சர்க்கரை பாத்தீங்கன்னா வந்துட்டு இனிப்பு தான் வந்துட்டு இருக்கலே கார்போஹைட்ரேட்டோட மோஸ்ட் பேசிக் ஃபார்ம். அந்த கிளைகோஜன் அது வழியா தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கு நம்ம செயல்பாடுக்கான அனைத்து இதையுமே வந்துட்டு எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது வந்துட்டு சர்க்கரை. இன்னொன்னு ஸ்டார்ச். ஸ்டார்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய
உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு பசை தன்மை உடைய இதுதான் வந்துட்டு ஸ்டார்ச். அதுவும் வந்துட்டு நம்ம எனர்ஜிக்கு கொடுக்கக்கூடியது. கோதுமை, அதுக்கப்புறமா ஹோல் கிரெயின்ஸ்ல பெரும்பாலும் ஏகப்பட்ட ஸ்டார்ச் இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட இதுல ஸ்டார்ச்னு இருக்கும். அதுல மெயினான ஃபுட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா அரிசி, சோளம், வெள்ளை மாவு, அதாவது கார்னு, ரைஸ், அப்புறமா வந்துட்டு ஒயிட் ஃப்ளோரு, கோதுமை, அப்புறமா வந்துட்டு பெரும்பாலும் நம்மளுடைய பழங்கள் மற்றும் இனிப்பு வகை இருக்கிறது எல்லாமே வந்து மாவு சத்தும் சர்க்கரை சத்து உடையது. அடுத்தது பாத்தீங்கன்னா தேன், நாட்டு சர்க்கரை, மேப்பிள் சிரப், பழங்கள், கரும்பு, பனை, இதெல்லாமே பாத்தீங்கன்னா சர்க்கரையை கொடுக்கக்கூடிய இது. நான் ரொம்ப சுத்தமா நான் சர்க்கரை சாப்பிட்றது இல்ல, நான் சுத்தமான தேன் தான் வந்து ஊத்தி சாப்பிட்றேன், இல்ல நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறேன், பனை சர்க்கரை, பாம் சுகர் அதை பயன்படுத்துறேன்னு சொல்லி நம்ம வந்துட்டு யோசிச்சுட்டு அது வந்துட்டு வெள்ளை சர்க்கரையில ரீஃபைன் பண்ண கெமிக்கல்ஸ் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், தேனும் சர்க்கரை தான், நாட்டு சர்க்கரையும் சர்க்கரை தான், வெல்லமும் சர்க்கரை தான், பனை சர்க்கரையும் சர்க்கரை தான். பழத்துல வந்துட்டு உங்களுக்கு எப்படி பெரும்பாலும் இந்த வாழைப்பழம், மேங்கோ, மாம்பழம் அதுல இருக்கக்கூடிய சர்க்கரைகள் எல்லாமே வந்துட்டு ஹை இன் சுகர் வேல்யூ. அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு சுகரா பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதனால அந்த நாட்டு சர்க்கரை, பனை சர்க்கரையில என்னன்னா கூட கொஞ்சம் சேர்ந்து வந்துட்டு விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கும். அந்த ஒயிட் சுகர், ரீஃபைன்டு சுகர்ல அதுவுமே இருக்காது. ஆனா இந்த நாட்டு சர்க்கரையில இதுலயும் ஓகே ஏதோ ஒரு ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது முழுக்க அதை வந்துட்டு வெள்ளை சர்க்கரை ஒரு ஸ்பூனுக்கு பதிலா இனிப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போடுறது, அது எல்லாமே வந்துட்டு சர்க்கரை தான் அது. அதனால அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நோட் பண்ணணும். இந்த அடுத்த பாயிண்ட்ல அதுதான் சொல்லியிருக்கேன். சர்க்கரை மற்றும் சர்க்கரை அளவு மற்றும் கொழுப்பு அளவு அதிகரிப்பு. நீங்க சர்க்கரையை வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவை விட அதிகமா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதாவது கார்போஹைட்ரேட், சர்க்கரைங்கிறது அரிசி, சோளம் எல்லாமே பிரேக் டவுன் ஆனா சர்க்கரைக்கு தான் போகும். கோதுமையும் சரி. அந்த அளவு அதிகமா நீங்க கார்போஹைட்ரேட் எடுக்க உங்க லிவர், உங்க கல்லீரல் என்ன பண்ணும்னா அது அனைத்தையும் வந்துட்டு கிளைக்கோஜனா ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கும். ஈஸியா வந்துட்டு உடம்பு எப்ப தேவைப்படுதோ அந்த எனர்ஜிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு. அதையும் தாண்டி அந்த ரிசர்வ் அதிகமாகும் கொழுப்பா வந்து சேர்த்து உங்களுடைய தோல் கடியிலையும் உங்களுடைய இடுப்பு பகுதி எங்கெங்கெல்லாம் வந்து கொழுப்பை வந்துட்டு வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு நினைக்குதோ அங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கொழுப்பா சேர்த்துரும். அதனாலதான் வந்துட்டு நம்ம சிவா சார் சொல்றது வெயிட் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆயில் ஃபுட்டும் அந்த ஃபேட்டை மட்டும் குறைச்சா பார்த்தாது, சுகரையும் குறைக்கணும். சுகரை குறைக்க ஆரம்பிக்கும் போது உங்க உடம்புல இருக்க எக்ஸஸ் கொழுப்பு, அதாவது நம்ம மீதி இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாத்தையும் உடம்பு வந்துட்டு பேர்ன் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் எனர்ஜிக்கு. அப்பதான் வந்துட்டு எடை குறைய ஆரம்பிக்கும். அதுலதான் வந்துட்டு சுகரை வந்துட்டு அதனால உடனே வந்துட்டு பியூரின்கள்ங்கிறது வந்து பியூரின்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஒரு உணவுப் பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அது பியூரின்ஸ் வந்துட்டு புரோட்டீன் ஃபுட்லயும் இருக்கும், கார்போஹைட்ரேட் ஃபுட்லயும் இருக்கும். பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியில நிறைய இருக்கும், பருப்புலையும் வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு, மீட் சாப்பிட்றவங்களுக்கும் வந்து இந்த பியூரின் இருக்கும். பியூரின் வந்துட்டு என்னன்னா ஒரு தேவையான வந்துட்டு ஒரு இதுதான். ஆனா என்ன ஒரே பிரச்சனைனா அது பியூரினை பிரேக் டவுன் பண்ணும்போது யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் உடம்புல. இந்த யூரிக் ஆசிடோட அளவுகள் வந்து பியூரின் பிரேக் டவுன் ஆக அந்த யூரிக் ஆசிடோட லெவல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டே வர பாடியில ஏற ஆரம்பிக்கும். அந்த யூரிக் ஆசிட் வந்துட்டு ஏற ஆரம்பிச்சதுனாதான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகை அதாவது அமிலத்தன்மைக்கான இது எல்லாமே வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன, ஏன் யூரிக் ஆசிட் அதிகமான என்ன ஆகுங்கிறத பிற்பாடு வர ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இதை வந்துட்டு சொன்ன மாதிரி கிராம்ல தான் வந்து அளவு பண்ணுவாங்க. ஜிங்கிறது வந்து கிராமோட மெஷர்மெண்ட், அதுல வந்து மெஷர் பண்ணுவாங்க. சர்க்கரை அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டு சர்க்கரை நோய், அதாவது டயபிட்டிஸ்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு டைப் 1 டைப் 2ன்னு 2 டைப் வந்துட்டு இருக்கு. அதாவது பெரும்பாலும் இருக்கிறது அந்த 2 டைப். ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்துட்டு பேங்க்ரியாஸ் காயங்களை வந்துட்டு குணப்படுத்துதல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டயபிட்டிஸ் இருக்கும்போது வந்துட்டு நம்ம அந்த பிளட் சுகர் லெவல் வந்துட்டு அதிகமாவே இருக்கும். அதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா உங்களுடைய பேங்க்ரியாஸ் வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு தேவையான அளவு ப்ரொடியூஸ் பண்ணாது. அதை ப்ரொடியூஸ் பண்ணாத சமயத்துல சுகரை கன்வெர்ட் பண்ண முடியாம பிளட் சுகர் லெவல் வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம பிளட்லயே இருந்துட்டே இருக்கும், உடம்புலயும் இருந்துட்டே இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து பேங்க்ரியாஸ் இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணும். ஆனா வந்துட்டு உடம்பு அதை யூட்டிலைஸ் பண்ணாது, அந்த இன்சுலின் அப்சர்வ் பண்ணாது. அது வந்துட்டு அது வந்துட்டு இன்னொரு வகை டயபிட்டிஸ்ல. சோ அது பாத்தீங்கன்னா வந்து காயங்களை குணப்படுத்துதல்ல வந்துட்டு அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்.
சுகர் இருக்கவங்களுக்கு அதனாலதான் வந்துட்டு ஏதோ வெட்டு விழுந்தாலோ அந்த காயங்கள் வந்துட்டு குணமாவது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளட் சுகர் லெவல் அதிகமாவே இருந்துட்டே இருக்கும்போது அந்த சைடு இருக்க அந்த பாக்டீரியாவோ அந்த செல்ஸ்க்கோ பாத்தீங்கன்னா அது இது வந்துட்டு குணப்படுத்தவே விடாம அந்த பாக்டீரியாவும் அந்த சுகரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சுகர் வந்து இதான் பாக்டீரியா ஃபுட், அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஹீல் ஆகாது. அந்த அந்த காயமோ ஏதோ வந்துட்டு ஹீல் ஆகாது, அது ரொம்ப மெதுவா எடுக்கும். அதுவும் இல்லாம அந்த சுகர் அதிகமா இருக்கும்போது அந்த உடம்போட பிஹெச் லெவல் அமிலத்தன்மையும் அதிகமா இருக்கும்போது காயங்கள் வந்துட்டு நம்ம எல்லா செல்ஸும் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கூடிய சாத்தியம் வந்துட்டு அதால முடியாது. செல்ஸ்க்கு வந்துட்டு அந்த சுகர் வந்து கிளைகோஜனா தான் கிடைக்கணும். அப்பதான் அந்த எனர்ஜி கிடைச்சாதான் செல் தண்ணியை புதுப்பிச்சுக்க முடியும். அதெல்லாம் இல்லாதனாலதான் வந்து லேட் ஆகுது. இன்னொன்னு இன்சுலின் பற்றாக்குறை மற்றும் பயன்பாடு. அதுதான் வந்துட்டு அந்த ரெண்டு டயபெட்டிஸ்ல இருக்க ரெண்டு டைப்கான காரணங்கள் நான் சொன்னேன். இன்சுலின் பற்றாக்குறை, இன்னொன்னு அதை பயன்படுத்திக்க முடியாம நம்ம உடம்பு வந்துட்டு அந்த தன்மையை இழக்கிறதுலதான் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வருது. இன்னொன்னு கடைசி பாயிண்ட் வந்துட்டு ரத்த சர்க்கரை அதிகரிக்கும், அது பிளட் சுகர் லெவல் வந்துட்டு அதிகமாகும். இன்னொன்னு கார்போஹைட்ரேட் அதிகமா வந்துட்டு எடுக்கிறதுனால இருக்க பிரச்சனை வந்துட்டு வீக்கம், ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. ப்ளோட்டிங்கிறது வந்துட்டு நிறைய எடுத்தோடனே வந்துட்டு எனக்கு வயிறு வந்து அடைச்ச மாதிரி இருக்கு, நான் ரொம்ப சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மந்தமான ஒரு மனநிலைமையை வந்துட்டு நம்ம கொடுக்கும். நம்மளால சாப்பிட வந்துட்டு விடாது. அடுத்த வேளை சாப்பாடை சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு பசி பெருசா எடுக்காது. அதெல்லாம் வந்துட்டு அந்த வீக்கம்ங்கிறது அந்த ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு காரணம் வாயு, கேஸ் ட்ரபிள். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா சாப்பிடும்போது செரிமானம் பண்ண கஷ்டப்படும் போது இந்த வாயுவும் வந்துட்டு வந்துட்டு வாயு தொல்லை, கேஸ் ட்ரபிள் வந்துட்டு அதுவும் வரும். அடுத்தது மலச்சிக்கல். இன்னொன்னு என்னன்னா இதுல வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஃபைபர் இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸ்ல. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் ஃப்ளோர்னா வந்துட்டு நம்ம அந்த மைதா, அப்புறம் பிரெட் வகைகள், பிரெட் பன்னு அந்த மாதிரி இருக்கிற இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபைபர் ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப ரீஃபைன் பண்ணி வெறும் சர்க்கரையாவும் மாவுச்சத்தை மட்டுமே போட்டுருவாங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுனாலதான் வந்துட்டு மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷனுங்கிறது வரும். அதனால இந்த கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அது எந்தெந்த அளவுங்கிறது வந்துட்டு நான் இனிமே வந்துட்டு அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இரண்டாவது வந்துட்டு கொழுப்புச்சத்து. கொழுப்புச்சத்து வந்துட்டு எதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் ஏ, டி, இ அதெல்லாம் இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இன்னு இருக்கு. இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ஓரளவுக்கு அந்த ஃபேட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு தான் வந்துட்டு அது உடம்பு வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த விட்டமின்ஸை வந்துட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விட்டமின் டியும் கால்சியமும் வந்துட்டு ரொம்ப சரியான இதுல வந்துட்டு ஒரு ஒரு கோயின்சிடென்ஸ்ல இருக்கணும். விட்டமின் டி வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம போன்ஸ்ல எல்லாம் கால்சியம் இருந்துச்சுன்னா தான் விட்டமின் டி அப்சர்வ் ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு கொழுப்பு சத்துக்கு வந்துட்டு கொழுப்பில் கரையக்கூடிய ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ்னு அதுக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் ஏடிஇ இந்த 3 விட்டமின்ஸும் வந்துட்டு ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு. இன்னொன்னு வந்துட்டு உடல் வெப்பநிலைனா பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு தோல் கடியில இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் வந்துட்டு பாடி டெம்பரேச்சர் நம்ம கதப்பா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு உதவும். இன்னொன்னு எனர்ஜி கன்வர்ஷன் நம்ம உடல் உழைப்பு சார்ந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகள், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு எனர்ஜி கன்வர்ஷன் இது வந்து செகண்டரியா தான் வந்துட்டு கொழுப்பு சத்தை யூஸ் பண்ணும். சுகர் இருக்க வரைக்கும் உங்க உடம்பு வந்துட்டு கொழுப்புல இருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜியை ரொம்ப கம்மி பண்ணிடும். சுகரோட ஆப்ஷன்ஸோ இல்ல சுகரோட இமீடியட்டா தேவைப்படக்கூடிய சுகர்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி கிடைக்கிறதுக்கு சுகர் இல்லைங்கிற பட்சத்துல உங்க கொழுப்பை வந்து ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கும் உடம்பு. அதனாலதான் வந்துட்டு சுகரை ஸ்டாப் பண்ணிட்டு கொழுப்பையும் ஸ்டாப் பண்ணா நம்ம உடம்புல வந்துட்டு தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய எல்லா கொழுப்பையும் வந்துட்டு உடம்பு யூஸ் பண்ணி பேர்ன் பண்ணி எனர்ஜி இது பண்ணிக்கும். அதனாலதான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஃபேட் லாஸ் ஆகுறது, வெயிட் லாஸ் ஆகுறதுக்கான காரணம் வந்துட்டு அதுதான். அடுத்தது வந்துட்டு அந்த ஃபேட்ஸ் வந்துட்டு 3 வகைப்படும்: சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், டிரான்ஸ் ஃபேட்ஸ். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் சாலிடா இருக்கும். அதாவது வந்துட்டு லிக்விடா இல்லாம வந்துட்டு கனமா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீஸ், அப்புறமா நெய் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு திருப்பி விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சாலிடா தானே இருக்கும், சாலிட் ஆயிரும் அது. அப்புறமா கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்துட்டு குளிர்காலத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா உறைஞ்சு போய் கட்டி ஆயிரும். அதெல்லாம் ஏன்னா அதுல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்துட்டு
எல்லா இதுலயுமே வந்துட்டு நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள்ல இருக்கிறது வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் இருக்கும். நம்ம கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா அதாவது நம்ம கிரவுண்ட்நட் ஆயில், செசமே ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயில், கெனோலா ஆயில்னு ஏகப்பட்ட நம்ம நட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடியது, சூரியகாந்தி எண்ணெய் எல்லாத்துல இருந்து எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ல வரும். அடுத்தது டிரான்ஸ்ஃபேட்ஸ். டிரான்ஸ்ஃபேட்ஸ்ங்கிறது வந்து ஆர்டிபிஷியலா செய்ய ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ண ஃபேட் தான் டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபேட்டோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த வனஸ்பதி, அப்புறம் அதெல்லாம் பார்ஷியல் ஹைட்ரலைசேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை செய்யும் போது இந்த ஆயில் மாதிரி இருக்கிற அந்த இதையே வந்துட்டு ஒரு பட்டர் கணக்குக்கு கொண்டு போயிருவாங்க. அது பட்டரோட தன்மைக்கு கொண்டு போயிருவாங்க. டேஸ்ட் அதெல்லாமே பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். அந்த இந்த டால்டா வனஸ்பதிங்கிறது அந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ். அது வந்துட்டு மிக 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 கெடுதல் அது வந்து சாப்பிடுறது. அதுல அதிகமான கொழுப்பு சத்து பிரேக் டவுன் பண்ணக்கூடிய அந்த செயின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க லிவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிரான்ஸ்ஃபேட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த மூணுலயும் பாத்தீங்கன்னா லிவருக்கு இருக்கிறதுலே கம்மியா வேலையை உடலுக்கு கம்மியா வந்து செரிமான வேலையை கொடுக்குற அன்சாச்சுரேட்டட் ஃபேட். அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து அத்தியாவசியமா தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கணும். சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை தவிர்த்துக்கலாம். இதுவும் வந்து கொழுப்பு சத்தும் பாத்தீங்கன்னா கிராம்ல தான் வந்து எவ்வளவு கிராம் நமக்கு தேவைப்படுதுங்கிறத தீர்மானிச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். தேங்காய் எண்ணெய், நெய், சீஸ், அதுக்கப்புறம் பட்டர், இது எல்லாமே வந்துட்டு சாச்சுரேட்டட் ஃபேட் கணக்குல வரும். நம்ம வந்து எப்படி நம்ம தேன், நான் சுத்தமான தேன் சாப்பிட்றேன், சுத்தமான நாட்டு சக்கரை சாப்பிட்றேன்ற மாதிரி நம்ம இப்போ இந்த டிவில ஆட் எல்லாம் வருது. நான் வந்துட்டு இது வந்துட்டு இந்த எண்ணெயில ஏன் சமைக்கிறீங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெயில சமைங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீங்க யூஸ் பண்ற கடல் எண்ணெயை விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில சமைக்கிறது இன்னும் டேஞ்சர். ஆக்சுவலா வந்து அது எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் தவிர்த்துக்குங்க. அப்புறம் ஸ்வீட்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். சுத்தமான நெய்ல செஞ்ச ஸ்வீட்டு, சுத்தமான இது நம்ம சுத்தமான நெய்ல சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில சமைச்சதை விட நெய்ல சமைச்சதுக்கான இது வந்துட்டு டேஞ்சர் இல்லை. அதோட சைடு எஃபெக்ட்ஸும் நீங்க உங்க லிவரும் இதுவும் வந்துட்டு அதைய ப்ராசஸ் பண்ணக்கூடிய எஃபர்ட்டும் வந்துட்டு அது ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். அதுதான். அதனால வந்துட்டு இந்த நெய்ல செஞ்சதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடாதீங்க. அதனால சின்ன சின்ன குறைவான அளவுகள்ல வந்துட்டு அதை மட்டும் சேர்த்துக்கிட்டு இது பண்ணிக்கணும். அடுத்தது சீஸ் வந்துட்டு நம்ம பெரும்பாலும் நம்ம சமையல்ல வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்பதான் யூஸ் பண்றாங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப சின்ன அளவுல எடுத்துக்கிட்டோம்னா அது வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு குவான்டிட்டி. அடுத்தது வேர்க்கடலை, கனோலா, ஆலிவ் ஆயில். அதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கிரவுண்ட்நட் ஆயில், கனோலா ஆயில், ஆலிவ் ஆயில்னு இருக்கும். கனோலா ஆயில், ஆலிவ் ஆயில் நம்ம ஊர்ல பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். நல்லெண்ணெயும் கடல் எண்ணெயும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறது பரவாயில்ல. தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கம்பேர் பண்ணும்போது அதிகமான கொழுப்புங்கிறது வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம். இதயம் மற்றும் ரத்த நாள அடைப்புகள், நம்ம ஹார்ட்ல பிளாக்ஸ், ரத்த குழாய்கள்ல பிளாக்ஸ். ஏன்னா வந்துட்டு கொழுப்பு வந்துட்டு இங்க எங்கேயுமே போய் இருக்கிறதுக்கு இடம் இல்லைங்கும் போது அது வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம்ல போய் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வால்வும் நம்ம ஹார்ட்ல நம்ம அந்த ரத்த குழாய்கள்ல இருக்க செவுருக்குள்ளேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகி இது பிளாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுலதான் வந்துட்டு அதான் வந்துட்டு அதனாலதான் ஒபீஸா இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்மளை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி ஹார்ட்டுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. இருதயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உழைப்ப போடணும். அந்த இதெல்லாத்தையும் வெளியில எடுத்து அந்த ரத்த குழாய்கள்ல வந்துட்டு ரத்தத்தை பம்ப் பண்ணி விடுறதுக்கு அந்த இது செய்யணும். அடுத்தது ஃபேட்டி லிவர். இரண்டாவது பெரிய விஷயம் வந்துட்டு ஃபேட்டி லிவர். உங்களுடைய கல்லீரல் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொழுப்பு சத்தை வந்துட்டு முழுக்க டைஜஸ்ட் பண்றதுக்கான இது அது செக்ரீட் பண்ற அந்த பைலும் அதோட நம்ம பித்தப்பை கால் பிளாடரும் தான் வந்துட்டு அந்த பைல வந்துட்டு இப்படி பம்ப் பண்ணி வர ஒரு ஃபேட்டையும் டைஜஸ்ட் பண்றதுக்கு பைல்னாலதான் முடியும். அதனால அது ஒரு உடம்பு வர ஃபேட் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் ஒரு கட்டம் வரைக்கும். நீங்க அந்த உடம்போடைய எல்லை இவ்வளவு இருக்குன்னா அதை தாண்டி நீங்க ஃபேட் சாப்பிடும் போது லிவர் வந்துட்டு என்னால இதுக்கு மேல முடியல, அதை கன்வெர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லிவர் வந்துட்டு அது கன்வெர்ட் பண்ணாது. அதை பண்ணும்போதுதான் வந்துட்டு அந்த கண்டிஷன் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட சைஸே ஊதுன மாதிரி, அதோட தன்மை, அதோட ஆரோக்கியமான தன்மை போய் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபார்ம் ஆன மாதிரி அதோட உருவமே மாறி போற அளவுக்கு வந்துட்டு ஃபேட் வந்துட்டு டேமேஜ் பண்ணி விட்டுரும் லிவரை. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சொல்றோம் ஃபேட்டி லிவர்னு. நம்ம இது கொஞ்சம் ஓகே. அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா பூராமே வந்துட்டு சார் சொல்ற மாதிரி வந்துட்டு சீஸ், பட்டரு, அவங்க சாப்பிட்ற பேன்கேக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்னு எல்லா இதுலயும் ஃபேட் கொழுப்பு சத்தை சும்மா இந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அது அப்படி வச்சிருக்கனாலதான் அங்க இருக்கவங்களுக்கு ஹை சான்சஸ் ஆஃப் ஒபிசிட்டில இருந்து எல்லா வரதுக்கான காரணம் வந்துட்டு அவங்களுக்கு தான்.
அதனால நம்மளும் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது. உடல் பருமன்ங்கிறது வந்துட்டு ஒபிசிட்டி. அது பண்ணும்போது உங்களோட எல்லா ஆர்கன்ஸும் வந்துட்டு உங்க ஒபியஸும் உங்க வெயிட் தாங்கிக்கிறதுக்கு உழைப்பு அதிகமா போட ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்ட் டுடே, இன்னில இருந்தே வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்து ஆரம்பிங்க. 3வது பெரிய மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து புரோட்டீன், புரத சத்து. புரத சத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப அத்தியாவசியமா தேவையான ஒரு ஊட்டச்சத்து தான் புரோட்டீன். அதுல பாத்தீங்கன்னா திசு பழுது, அதாவது வந்து டிஷ்யூ ரிப்பேர்னு சொல்லுவாங்க. டிஷ்யூ ரிப்பேருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஸ் தான் வந்துட்டு இருக்கலே வந்துட்டு முழு முதற் காம்பனன்ட் நம்ம உடம்ப வந்து செய்யறதுக்கு. செல்ஸ் வந்து டிஷ்யூ ஆகும், டிஷ்யூ வந்துட்டு சேர்ந்து டிஷ்யூ குரூப் ஆகி அது ஆர்கன் ஆகும். அதனால வந்துட்டு அந்த செல்ஸை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு அதுல செல்ஸ்ல ஆகிற டேமேஜ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்றதுக்கான மெயின் திங்ஸ் வந்துட்டு புரோட்டீன். அது வந்து கண்டிப்பா வேணும். அதனாலதான் டிஷ்யூ பழுதுக்கு தான் வந்து புரோட்டீனோட முதல் வேலை, அது செய்யக்கூடிய வேலை. 2வது பாத்தீங்கன்னா லாஸ்ட் எனர்ஜி சோர்ஸ். லாஸ்ட் எனர்ஜி சோர்ஸ்னா அதோட உடம்போட கடைசி ப்ரையாரிட்டியா இருக்கும். எப்போனா வந்துட்டு இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து கிடைக்கிற சுகரும் இல்லை, அப்புறம் வந்துட்டு ஃபேட் கொழுப்பு சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சுகரும் வந்துட்டு எனர்ஜிக்கு யூஸ் பண்றதுக்கு ரெண்டுமே இல்லைன்னு இருக்கும்போது உங்க உடம்பு வந்துட்டு உங்க உடம்புல மீதி இருக்க புரோட்டீனை வந்துட்டு எனர்ஜிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது ஏன் லாஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அமினோ ஆசிட்ஸை வந்துட்டு ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி இல்ல லிவர்ல கொஞ்சம், அதுக்கப்புறம் பெரும்பாலும் உங்க மசில்ஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த அமினோ ஆசிட்ஸ் அந்த புரோட்டீனையும் எனர்ஜியா, அதாவது அந்த கிளைகோஜன் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையா எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய இருக்கிற கன்வெர்ட் பண்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது ரொம்ப டைம் எடுத்து வந்துட்டு அந்த புரோட்டீனை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அதனாலதான் உடம்பு வந்து இதை கடைசி ப்ரையாரிட்டியா வச்சிருக்கு. லாஸ்ட் எனர்ஜி சோர்ஸா வந்துட்டு இதே வச்சிருக்குது புரோட்டீனை. நோய் எதிர்ப்பு சக்தி. புரோட்டீன்ஸ் வந்துட்டு நம்ம இம்யூனிட்டிக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து உடல் செயல்பாடு, நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ரொம்ப வெயிட் தூக்கி வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணக்கூடிய செயல்பாடுகளுக்கான தேவையானது பாத்தீங்கன்னா வந்துட்டு உடல் செயல்பாடுகளுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்துட்டு புரோட்டீன். ஸோ அதனால வந்துட்டு அதனாலதான் ஒர்க் அவுட் பண்றவங்க, ஹெவியா அந்த ஜிம் போறவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் டயட் அதிகமா எடுக்கிறோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுவுமே வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஏங்கிறத நான் இப்போ வந்து அடுத்தடுத்து நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. அடுத்து வந்து தசை வளர்ச்சி. தசை வளர்ச்சி வந்து மசில்ஸ் வந்து டெவலப்மெண்ட். இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இல்ல எலும்பு வந்து ஏதாவது ஆயிருக்குங்கும் போது அதுக்கு பக்கத்துல இருக்க தசைகள் வந்துட்டு காயமடைஞ்சிருக்கும். ஏன் தசைகள் வந்து விட்டு கூட போயிருக்கும். இந்த லிகமெண்ட் டேர், அப்புறமா வந்துட்டு தசை பிடிப்பு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தசை சம்பந்தப்பட்ட இன்ஜுரிகள், காயங்கள். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தசையோட டிஷ்யூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, டிஷ்யூஸ்னா வந்து அந்த ஸ்ட்ராண்ட் மாதிரி இப்படி நூலா இருக்கும். அதெல்லாமே பிரேக் ஆகி ஸ்வெல் ஆயிரும். அந்த இடத்துல ரத்த கட்டுல ஏற்பட்டுச்சுன்னாதான் வந்துட்டு தசைகள் பிடிப்பு, தசை இன்ஜுரி எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அத்தியாவசிய தேவையானது வந்துட்டு புரோட்டீன். நம்ம செய்யற வேலைகளுக்கு நம்ம பெரும்பாலும் தினமும் வந்துட்டு நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் ஒர்க்குக்கும் வந்து நம்ம எடுக்கிற புரோட்டீன் அளவு வந்துட்டு ரொம்ப போதுமானதா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உடம்பு வந்து அதுக்கு பழகி போயிருக்கும். எவ்வளவு வேணுங்கிறத தீர்மானிச்சு உங்களை ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை தான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேவை அதிகமான அளவு புரோட்டீன்ஸ் வந்துட்டு தேவை வந்துட்டு நமக்கு கிடையாது. அமினோ அமிலங்கள், அதுதான் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வகைக்கு மேற்பட்டதும் வந்துட்டு இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு 10-11 அமினோ ஆசிட் டைப்ஸ் வந்துட்டு நம்ம வெளியில இருந்து தான் கிடைக்கும். ஒரு சிலது நம்ம உடம்பே வந்துட்டு அந்த புரோட்டீன் வச்சு உற்பத்தி செஞ்சுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் அதாவது வெளியில இருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் மூலியமா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் தான் பேசிக் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். அந்த அமினோ ஆசிட்ஸ் தான் வந்துட்டு ஒரு செல்குள்ளேயும் போய் அந்த ரிப்பேர் பண்றதுக்கான வேலைகளை வந்துட்டு செஞ்சு அதை வந்துட்டு ஏற்படுத்துறது எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் பண்ணும். புரோட்டீனையும் கிராம் கணக்குல தான் வந்துட்டு அளவு செய்வாங்க. இவ்வளவு கிராம் வந்துட்டு நீங்க வந்துட்டு எடுத்துக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ புரோட்டீன்ஸ்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாருங்க, நான் பாயிண்டர் வச்சு காட்டுறேன். எக்ஸ் இருக்கு. எக்ஸ் ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். இது ஓட்ஸ், மில்க், அப்புறம் ரெட் மீட். ரெட் மீட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த
நம்ம மட்டன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுல மீட்ல இருக்கக்கூடிய ரெட் மீட், அப்புறம் இது சிக்கன், இது வந்துட்டு ஃபிஷ், இது சால்மன் நினைக்கிறேன், சரியா தெரியலைங்க. இந்த சால்மன் வந்துட்டு அதுலயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு பெரும்பாலும் ப்ரொக்கோலி மற்றும் பல்சஸ்ல எல்லாம் வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு இந்த அமினோ ஆசிட், ரேர் அமினோ ஆசிட் இருக்க ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நட்ஸ்லயும் இருக்கு. என்ன நட்ஸ்ல வந்துட்டு புரோட்டீன் அளவு எவ்வளவு இருக்கோ அதே அளவு கொழுப்பு சத்தும் சேர்ந்து வரும். அதனாலதான் பல்ஸ் நம்ம இந்த கிராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலை, சுண்டலுக்கு போடுற இது, அப்புறம் தோரம்பருப்பு, அப்புறம் வந்துட்டு நம்ம பாசி பருப்பு, அதுல எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் வந்துட்டு இருக்கு. தால், அதான் நம்ம யூஸ்வலா எப்பவுமே யூஸ் பண்ற அந்த தால், அதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு புரோட்டீன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை நம்ம அன்றாட உணவுல நம்ம வந்துட்டு, அதுவும் நம்ம சவுத் இந்தியன் உணவுல வந்துட்டு நம்ம பஞ்சமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரோட்டீன் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுல அதிக புரதம், அதாவது புரோட்டீன் எக்ஸஸா இருக்குது அப்படிங்கிறதுக்கான என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, முதல்ல வந்துட்டு இருக்கிறது சிறுநீரகத்திற்கு வேலை அதிகம். உங்களுடைய கிட்னிஸ்க்கு வந்துட்டு வேலை அதிகம். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அது புரோட்டீன்ல இருந்து வரக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், அந்த புரோட்டீன் சாப்பிட்றதுனால வர அந்த யூரிக் ஆசிட், அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிட்னி தான் ப்ராசஸ் பண்ணும். அதனாலதான் ஹை புரோட்டீன் டயட் எடுக்கிறவங்க எல்லாம் ஹைட்ரேட்டடா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரேட்டட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி நீங்க வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்துட்டு நீங்க சரி, இப்ப நீங்க சப்போஸ் வீட்லயே இருக்கீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்துட்டு ஒரு நாளைக்கு குடிச்சீங்கன்னா வந்து பரவாயில்ல. ஆனா இதுவே வெளியில போய் வெயில்ல ஓடி ஆடி இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 3 லிட்டர் 4 லிட்டர், அதிகமா புரோட்டீன் எடுத்து ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு எல்லாம் 4 லிட்டர் 3 லிட்டர்லாம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி குவான்டிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த புரோட்டீன்ல இருந்து வர அந்த அமினோ ஆசிட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நம்ம பிளட் வந்துட்டு அந்த தண்ணியை வச்சுதான் வந்து மசில்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அது இல்லாம அந்த புரோட்டீனை பிரேக் டவுன் பண்றதுனால வர வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், யூரிக் ஆசிட், அப்புறமா வந்துட்டு இந்த ஆக்சலேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பியூரின்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து கிட்னிக்கு கொண்டு போய் சேர்த்துறது, அது எல்லா வேலையும் வந்துட்டு பண்றதுக்கு தண்ணி ரொம்ப மிக முக்கியம். அதனால வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு எது மேனேஜ் பண்ணும் நம்ம உடம்புல, கிட்னி தான் ஃபில்டர் பண்ணி பண்றதுனால கிட்னிக்கு ரொம்ப வேலை அதிகம். நீங்க அதிக புரோட்டீன் எடுக்கும்போது, அதிகமா புரோட்டீன் எடுக்கும்போது இந்த யூரிக் ஆசிட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது, இதுதான் வந்துட்டு அந்த தண்ணியும் நீங்க கம்மியா குடிக்கிறீங்க, புரோட்டீன் அதிகமா இருக்கும்போது ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சலேட்ஸ்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோன் இருக்கு. இன்னொரு ஸ்டோன் வந்துட்டு யூரிக் ஆசிட் ஸ்டோன், அது வந்து பெரும்பாலும் ஃபார்ம் ஆகும். அதனால அடுத்து பியூரின்கள், நான் அந்த ரைஸுக்கு சொன்னதே தான். மறுபடியும் வந்துட்டு புரோட்டீன்ல இருக்கிற அந்த பல்சஸ் ஆகட்டும், ரெட் மீட், இந்த ரெட் மீட்னா வந்து நம்ம இந்த மட்டன், அதுக்கப்புறமா பீஃப் ஆகட்டும், அப்புறமா வந்துட்டு மற்ற ரெட் மீட்ல இருக்கக்கூடிய எல்லா இதுலயுமே வந்து அந்த பியூரின்ஸ் வந்துட்டு அதிகம். அதை வந்துட்டு அதிகமாகும் போது யூரிக் ஆசிட் வந்துட்டு அதிகமா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இந்த யூரிக் ஆசிடோட மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்னியும் இல்லாம கவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் ஆகும். கவுட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். அந்த கவுட் எங்க போய் வந்துட்டு உங்களை அஃபெக்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாயின்ஸ், இங்க இருக்க கைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ், பெரும்பாலும் கால்ல, பாதம், அதாவது நம்ம அந்த சோல் பார்த்திருக்கீங்களா, அந்த பாதத்துல, அப்புறமா வந்து கட்டை விரலுடைய நடுவுல, அந்த எல்லா ஜாயின்ஸ்லயும் வந்துட்டு கவுட்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் மெதுவான செரிமானம், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த புரோட்டீனை வந்து அமினோ ஆசிடா பிரேக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். யூஸ்வலாவே புரோட்டீன் ஃபுட் நீங்க அதிகமா மீட்டு, எக்கு, இந்த பல்சஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதனாலதான் செரிமானம் ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அதை பிரேக் பண்ணி மெதுவா பொறுமையா உடம்பு வந்துட்டு பிரேக் பண்ணி அதை வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம், அதாவது நம்ம ரத்தத்துல வந்துட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு வரும். உடலுக்கு வந்துட்டு அமிலம், அதாவது அசிடிட்டி, நம்ம உடம்போட நம்ம இந்த புரோட்டீன் அதிகமா எடுக்கும்போது நம்ம உடம்புடைய பிஹெச் லெவலுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஹெச் லெவல் 7ன்னு சொல்லுவாங்க. 7ங்கிறது நியூட்ரல் லெவல். 7க்கு குறைவா இருந்தா அந்த பிஹெச் லெவல் வந்து அசிடிக் ஆயிரும், உடம்பு வந்து அசிடிக் ஆயிரும். 7க்கு மேல போச்சுன்னா அல்கலைன்னு சொல்லுவாங்க. அல்கலைனுங்கிறது இந்த ஒரு பேசிக் இதுன்னு சொல்லுவாங்க. அது ஆசிடுக்கு ஆப்போசிட்டான சைடு. எப்போல்லாம் நம்ம உடம்பு அசிடிக் சைடுக்கு போகுதோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு மற்ற பிரச்சனைகளையும் வந்துட்டு எடுத்துட்டு வரும். அதனால எப்பவுமே உடம்ப வந்துட்டு அல்கலைனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை எப்படி அல்கலைனா வச்சுக்கோங்கிறது அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்ல வந்துட்டு பார்ப்போம். நான் அது எப்படின்னு நான் வந்துட்டு சொல்றேன். உடல்ல வந்துட்டு உடலோட பிஹெச் வந்து அசிடிக்கா இருக்கு, அதாவது 7க்கு கம்மியா இருக்குதுங்கும் போது ஏன் வரும்னா, நீங்க சாப்பிட்ற புரோட்டீன் வந்து யூரிக் ஆசிட் செக்ரீட் பண்ணும். பெரும்பாலும் அது வந்துட்டு அந்த உடம்ப வந்து புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய
இதுவே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆசிட் தான் வந்துட்டு செய்யும். நம்ம இந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ் எல்லாமே வந்துட்டு கார்போஹைட்ரேட்டை வந்து அல்கலைன் பேசிக்கா ஆக்கி அதை வந்துட்டு செரிமானம் செய்யும். புரோட்டீனை ஆசிட் ஆக்கி தான் செய்யணும். ஏன்னா நான் புரோட்டீனோட இதுவே அமினோ ஆசிட்னு சொன்னேன். அதனாலதான் வந்துட்டு ஆசிட் தான் புரோட்டீனோட தன்மையே, அசிடிட்டி தான் புரோட்டீனோட தன்மை. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணும், ஆசிட் அதிகமாகும் போது ஆசிட் முதல்ல அட்டாக் பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த பேசிக் எலிமெண்ட்ஸா இருக்கும். இந்த கால்சியம், அதுக்கப்புறம் இந்த அல்கலைனா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணும் ஃபர்ஸ்ட். அதுலதான் வந்துட்டு நம்ம எலும்புகள்ல என்ன இருக்கு, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கால்சியம் தானே நம்ம எலும்புல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எலும்பு அட்டாக் பண்ணும். அந்த எலும்பெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுனாலதான் வந்துட்டு இந்த ஆர்த்தரிட்டிஸ், இந்த கவுட்னு இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. எலும்பு வந்துட்டு ரொம்ப வீக் ஆகி போயிடும். அதுல இருக்க கால்சியம் புரோட்டீன் வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதனாலதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கால்சியம் பத்தாக்குறை ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. எலும்பு போன் ஸ்ட்ரென்த் இல்லாம போய் இந்த டிஸ்கு தேஞ்சு போறது, எலும்பு அதாவது முதுகுத்தண்டு தேஞ்சு போறது, டிஸ்லோகேஷன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா மூட்டுகள் ஒரு ஜாயிண்ட்டையும் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கும் அடுத்து இந்த இந்த அசிடிட்டியை நம்ம வந்துட்டு சரி செய்யாம போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள், நர்வ்ஸ்னா வந்துட்டு நம்ம நரம்புகள், ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகளை சாப்பிட வந்துட்டு இந்த நம்ம பிரெயின் செல்ஸ் வரைக்கும் வந்துட்டு போய் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சிவா சார் வந்துட்டு சொல்லுவாரு. உங்க நர்வ்ஸை டேமேஜ் பண்ணும், உங்க நர்வ் சிஸ்டம் டேமேஜ் பண்ண, நரம்பு மண்டலங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய எல்லா இதையுமே வந்துட்டு அது வந்து அந்த ஆசிட் போய் அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா பிரெயின் வந்துட்டு உங்க உறுப்புகளுக்கு அனுப்புற சிக்னல் வந்துட்டு போகும். அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க அந்த கூடிய அந்த கேப் வந்துட்டு பிரேக் ஆயிடும். அது பிரேக் ஆகும்போது வந்துட்டு பிரெயின் ஒண்ணு நினைச்சுக்கும், மூளை ஒண்ணு நினைச்சுக்கும், உறுப்புகள் ஒண்ணு நினைச்சுக்கும். அதுல வர இம்பேலன்ஸ்ல தான் வந்து எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். அதனால அந்த அசிடிக்கா இல்லாம இருக்கிறதுக்காக புரோட்டீனை வந்துட்டு குறைச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றோம்.